ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத ராசிபலன்கள். இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலவரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, தன்னுடைய உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஏப்ரல் மே ஜூன் 1ஆம் தேதி அவனுக்கு அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சிம்ம ராசியில் கேது இப்போ சஞ்சாரம் பண்ணுறாரு. கும்பராசியில் புதன் ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. புதன் ராகு செவ்வாய் கும்பராசியில். மீன ராசியில் சனி சூரியன் கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் 1ஆம் தேதி அன்னைக்கு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கிற செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சி ஆகி சனி சூரியனோடு இணைகிறாரு. இது ஒரு காஷியஸான நேரம். நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே. அதாவது 12 ராசியில் பிறந்தவாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். பொதுவாகவே நீங்கள் உலக அளவில் போர் நடக்க வருது, இல்லை ஒரு மாஸ் உயிரிழப்பு ஏற்படுறது, உலக அளவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த சனி சூரியன் செவ்வாய் இது 3 சம்மந்தப்பட்டிருக்கும். இப்போது அதே மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கு. சனி சூரியனோடு சேர்ந்த செவ்வாய் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசிக்கு. அதே சமயம் கும்பராசியில் இருக்கக்கூடிய புதன், இந்த புதன் ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு அகைன் மீனராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. 4 கிரக சேர்க்கை. இதுக்கு சதுர் கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே மீனராசியில் இருக்கிறதுனால இந்த சதுர் கிரக சேர்க்கை ஏப்ரல் 10, 11, 12, 13, 14ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் 4.5 நாட்கள் இந்த சதுர் கிரக சேர்க்கை இருக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகி சித்திரை மாத பிறப்பை ஏற்படுத்துகின்றது. அடுத்தது இந்த மாத கடைசியில் 19ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசியில் சூரியனோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் மாத கடைசின்னு சொல்லக்கூடிய 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் இருக்கிற தன்னுடைய நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மேஷராசிக்கு பயிற்சி ஆகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனோடு இணைகிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியிலிருந்து துவக்கிறார். கன்னி ராசியிலிருந்து தன் பயணத்தை சந்திரன் துவக்கிறாரு. ஸோ இந்த மாதம் தன்னுடைய எதிரி வீடுண்டு, அதாவது புதனுக்கு எதிரி சந்திரன், ஆனால் அந்த புதன் நீச்சமாக இருக்கார். அதனால் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டால், இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே புதன் நீச்சமாகிறதுனால இந்த சந்திரன் உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க, உலக அளவில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். உங்களுடைய ராசிநாதன் சனியோடு சேர்றாரு 2ஆம் தேதி அன்னைக்கு, ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு. ஏற்கனவே உங்களுக்கு கொஞ்சம் அப்பப்போ பேசுறது அடுத்தவங்களை காயப்படுத்தி பேசுகிறீங்க. இப்போ சனியும் செவ்வாயும் சேர்றாங்க. கோபத்துக்கு குறைவு இருக்காது. அவர் 2ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களை ஈஸியாக டெம்ப் பண்ணி விட்டுடலாம். உங்களை ஈஸியாக தூண்டி விட்டுட்டா போதும், துக்குதுன்னு குதிப்பீங்க. கூட பிறந்தவங்க கிட்ட மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவீர்கள். அதுவும் குறிப்பாக அண்ணன், அக்கா, பெரியப்பா பையன், பெரியம்மா பையன், சித்தப்பா பையன், உங்களை விட வயதில் மூத்தவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பாற்றலை வெளிப்படுத்தி குடும்பத்துக்கு ஒரு பெரிய கௌரவத்தை சேர்த்து கொடுப்பாங்க. ஆனால் அதே சமயம் ஆரோக்கியமும் பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள்
குடும்பத்தில் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஒரு மருத்துவ சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட பிறந்த அண்ணனோ அக்காவோ தம்பியோ தங்கையோ இல்லை இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய கூட குழந்தைங்க இவங்களுடைய ஹெல்த்துக்காக அவங்க ஓவராக படிப்பாங்க, அதனால் வரக்கூடிய ஹெல்த் பாதிப்பு, அதனால் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாத கடைசியில் 19ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வரார். அந்த 6ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் 7ஆம் இடத்துக்கு 19ஆம் தேதி வரைக்கும் நீ தான் இந்த தப்புக்கு காரணம், நீ தான் இந்த தப்புக்கு காரணம், ஒன்னால தான் என் குழந்தை இப்படி ஆச்சு, ஒன்னால தான் என் பையன் இப்படி ஆனா அப்படின்னு உங்களை எல்லாரும் சொல்லுவாங்க. 19ஆம் தேதிக்கு மேலே 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வருதுனால வாழ்க்கை துறை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு எதிர்வினையாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் ஆப்போசிட்டாக அது ஒர்க் ஆகும். நீங்கள் நல்லது நினைப்பீங்க, எங்கள் ஹஸ்பண்டுக்கு இப்படி இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் மனைவியோட ஹெல்த்துக்காக நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு, அது அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நட்புகள் ரீதியான உதவிகள் செய்வதில் சற்று கவனம் கொள்வது நல்லது. உங்களை விட வயதில் மூத்தவர்களுக்கு உதவி செஞ்சால் தப்பு இல்லை, உங்களோட வயதில் இளையவர்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்கள் பேரில் தப்பு சொல்கிறதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், சக பணியாளர்கள் மற்றும் பார்ட்னர்ஸ்னால் தேவையில்லாத சில அரசாங்க ரீதியான இழப்புகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை, ஆனால் கடன் பிரச்சனை ஜாஸ்தியாகும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நான் ஒர்க் பண்ணுறேன் சார், நான் பிஸ்னஸ் பண்ணல அப்படின்னா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்கிட்ட தேவையில்லாத மனஸ்தாபம் ஏற்படும். அவங்களால உங்களுக்கு ஒரு செய்யாத தப்புக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21ஆம் தேதி மதியம் 1 மணி 1 நிமிடம் முதல் ஏப்ரல் 23ஆம் தேதி மதியம் 3 மணி 13 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திரன் 8ஆம் இடத்துல குருவோடு இணைகிறாரு. இந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு பெரிய பண வரவு இருக்கும், ஆனால் அது குடும்பம் சார்ந்ததாக இருந்தால் நல்லது. அப்படி இல்லை உங்கள் கணவனோ மனைவியோ அது மூலமாக கொண்டு வராரு அப்படின்னா அது உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வ வழிபாட்டை பண்ணுங்கள். பித்திருக்களுக்கு உங்களால் முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணிட்டு வாங்க. வயசானவங்களுக்கு பண்ணுங்கள். சன்னியாசிகள் யாராவது இருந்தாங்கன்னா, அதாவது சன்னியாசிகள்னால் முற்றும் துறந்தவர்கள், அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு தேவையான பொருள் ஏதாவது தேவை இருக்கும் பூஜை பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு எதுவும் இருக்காது, அவங்களுடைய பூஜைக்கு உண்டான பொருள் தேவை இருந்ததுன்னா அந்த பொருளை வாங்கி கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. சித்தர்களிடமும் சன்னியாசிகளிடமும் ஆசீர்வாதம் வாங்குவதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதியும் புத்துணர்வும் ஏற்படும். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செவ்வனே செய்து வாருங்கள். வரக்கூடிய பாதிப்புகள் சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு இது ஒரு அரணாக உங்களை காப்பாற்றும். அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இது பொதுவான கோச்சார பலன்கள், ராசிக்கு தான் சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம்னு இருக்கும், அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் கஷ்டங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.